सत्संगत्वे निस्संगत्वं निस्संगत्वे निर्मोहत्वं निर्मोहत्वे निश्चलतत्वं निश्चलतत्वे जीवन्मुक्तिः पुनरपि जननं पुनरपि मरणं पुनरपि जननी जठरे शयनम् इह संसारे बहुदुस्तारे कृपया पारे पाहि मुरारे। मनोजवतीर्थकरः वसुदेता वसुप्रदः वसुप्रदो वासुदेवो वसुर्वसुमना हविः. பகவானுடைய நாமக்கள்ல வசுப்பிரதகாங்கிற 2 நாமக்களை பார்த்தோம். வசுன்னா லோகத்துல மனுஷன் விரும்பினதான காமங்களை பூர்த்தி பண்றவர். வசுன்னா பணம்னு மட்டும் அர்த்தம் இல்ல, அவாவா எதை விரும்புகிறாளோ எல்லாவற்றையும் கொடுக்கிறார், ஆகர்ஷமாக கொடுக்கிறார். ஆயால் அவருக்கு வசு பிரதா, வசு தனத்தை ஐஸ்வர்யத்தை எல்லாவற்றையும் கொடுக்கிறவர். அப்படின்னு தர்ம அர்த்த காமங்கள் இந்த 3ஐயும் கொடுக்கிறார். இன்னொரு வசு பிரதாவுக்கு என்ன அர்த்தம்? மோட்சத்தையும் கொடுக்கிறார். ஏன்னா இந்த 2ம் வெவ்வேறு மார்க்கங்கள். ஒண்ணு பிரவருத்தி தர்மம், இன்னொன்னு நிவிருத்தி தர்மம். ஒன்று கர்மாக்கள் உபாசனைகள் இவைகள்ல செய்து இதனால அடையக்கூடியதான ஒரு ஸ்வரூபம் பிரவருத்தி தர்மம். மற்றவைகள் கர்மாக்களை விட்டு சர்வதா சர்வகாலமும் அவருடைய ஸ்வரூபத்தை அறிவதனால் ஏற்படக்கூடியது நிவர்த்தி தர்மம். பகவானுடைய பக்தியினாலும் பகவத் ஞானத்தினாலையும் நமக்கு ஏற்படக்கூடியது மோட்சம். அவர் செய்ததான வேதோக்தமான கர்மாக்களையும் உபாசனங்களையும் அனுஷ்டானம் பண்ணுவதனால நமக்கு கிடைக்கிறது தர்மார்த்த காமங்கள். ஆகையால் 2ஐயும் அவர் தான் கொடுக்கிறார். பலமத உபபத்தே. இதுல மோட்சமானது கொடுக்கப்படுகிறதோ பெற்றுக் கொள்ளப்படுகிறதோ இல்லை, அது நம்மளுடைய ஆத்மஸ்வரூபம். ஆனா அதற்கு என்ன பண்ணணும்? இந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கணும். அந்த அஜ்ஞானத்தை போக்கடிக்கிறதுக்கு வேண்டிய சித்த சுத்தி நமக்கு வேணும். ஆகையால் அந்த சித்த சுத்தியும் அஜ்ஞான நிவர்த்தியும் அவர் கொடுக்கிறார். எப்பொழுது அஜ்ஞானம் போச்சோ ஞானமானது தானா வருகிறது. அப்படிப்பட்டதான வசு ஞானத்தை தருகிறார். அப்படின்னு வசு பிரதாங்கிறத பார்க்கிறோம். இதற்கு பிறகு வாசுதேவா. வாசுதேவா இந்த நாமாவுக்கு வசுதேவருடைய பிள்ளைன்னு அர்த்தம் சொல்லிட்டு போயிடலாம், சுலபம். இதுவரைக்கும் நம்ம பண்ணக்கூடியதான அத்தனை நாமாக்களும் அந்த பூர்ணாவதாரமான கிருஷ்ணனை பத்தி வந்துருக்கு. மனோஜவஹா, தீர்த்தகரஹா, வசுதேதா, வசுப்பிரதா, வசுப்பிரதா இவைகள்ல நீங்க பார்த்தீங்கன்னா பகவான் நாமாவுக்கு கிருஷ்ணாவதாரத்துக்கு பொருந்தலாம். அது மட்டும் இல்லாமல் இங்க இந்த வாசுதேவஹாங்கிற தத்துவத்துல விசேஷம் இருக்கு. வாசுதேவா அப்படின்னு சொன்னா வாசுஷ்டாசௌ தேவஸ்டா வாசுதேவா. வாசு அப்படின்னா வசிக்கும்படி பண்றார், தாங்களை இந்த உலகத்துல இருக்கும்படி பண்றார். நமக்கு இந்த சரீரமானது இருக்கு, இந்த சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். சரீரத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம்னா சரீரத்துல பிராணன் இருக்கணும். அந்த பிராணனுக்கு கீழே புலன்கள்லாம் வேலை செய்யணும். புலன்கள் மட்டும் வேலை செஞ்சா போராது, அதுக்குள்ள இருக்கக்கூடியதான மற்ற உருப்படிகள் எல்லாமே வேலை செய்யணும். இவைகள்லாம் வேலை செய்யறதுக்கு உள்ளூர ஒருத்தர் இருக்கார். அங்குஷ்டமா திரப்புருஷா ஜோதிரிவா தூமகா ஈசானோ பூதபவ்யஸ்ய சயேவத்ய சபுஸ்வஹ அப்படின்னு அங்குஷ்ட மாத்திரமாக இதயத்துல எல்லோருடைய இதயத்திலையும் விளங்கி கொண்டிருக்கார். அப்படிப்பட்டதான அவரை இந்த பிராணம் எப்பொழுதுமே போற்றிக் கொண்டிருக்க, சகாயம் பண்ணி கொண்டே இருக்க. இந்த பிராணன் பிறக்கிறதுக்கு பகவான் என்ன நினைச்சார்? நான் இந்த சரீரத்துக்குள்ள இருப்பேன். எஸ்மின் உத்ராந்தேஹம் உத்ராந்தோ பவிஷ்யாமி எஸ்மின் வா பிரதிஷ்டிதே பிரதிஷ்டாஸ்யாமி. பிரஸ்னோபனிஷத்துல 6வது பிரஸ்னத்துல சொல்லும் பொழுது, யார் இந்த சரீரத்துக்குள்ள இருந்தால் நான் இருப்பேனோ
யார் இந்த சரீரத்தை விட்டு வெளி கிளம்பினா நானும் கிளம்புவேனோ அப்படிப்பட்டதான ஒரு தோழன் எனக்கு தேவை அப்படின்னு நினைச்சுட்டு சப்ராணம் அசுஜதா பிராணனை சிருஷ்டி பண்ணினார். 16 கலைகள்ல முதல் கலையானது பிராணம். இந்த பிராணனை சிருஷ்டி பண்ணினார். அந்த பிராணம் எப்படி சிருஷ்டிக்கப்பட்டார்? எதைதே புருஷா புருஷேச்சாயா. நம்ம வெயில நடக்கிறோம். வெயில நடக்கும் பொழுது நமக்கு நிழல் ஏற்படுறது. அந்த நிழலானது நிஜமா பொய்யான்னா அதை பதான் போய் கேட்கணும். வெயில்ல நம்ம நடந்து போறோம், அங்க ஒரு நிழல் ஏற்படுறது. அந்த நிழல் எப்படி இருக்கு? உங்களோட தான் இருக்கு. எப்பப்ப நீங்க வெயில்ல இருக்கோ அந்நேரம் நிழல் இருக்கு. நீங்க நடந்தால் நிழல் நடக்கிறது, இருந்தால் நிக்கிறது. ஆனா அந்த உண்மையா பொய்யா அப்படின்னு சொன்னா உண்மைன்னு சொல்ல முடியல. உண்மைன்னா அழிஞ்சு போகப்படாது. ஏன்னா இந்த பக்கம் ஒரு வெளிச்சம் வந்தது ஏன்னால் அது போயிடுறது. ஆனால் அது உண்மைன்னு சொல்ல முடியல. பொய்ன்னு சொன்னா கண்ணுக்கு தெரிகிறது, அசத்துன்னு சொல்ல முடியல. அப்ப எப்படின்னா மித்யாபூதமாக ஒரு நிழல் நமக்கு இருக்கு. அதே மாதிரியே எல்லா கலைகளும் மித்யாபூதமாக ஏற்பட்டிருக்கு. இந்த கலைகள்லாம் நமக்குள்ள ஏற்பட்ட பிறகு அந்த பிராணன் என்ன பண்ணிட்டு இந்த சரீரத்துல தன்னை 5ஆ பிரிச்சது தனக்குள்ள நமக்குள்ள இருக்கு. ஒரு பிராணம் மூக்கு நாக்கு இந்த நடுவுல இருக்கு. இன்னொரு பிராணம் கீழே மூலாதார ஸ்தானத்துல இருக்கு. இதுக்கு நடுவுல வியானம்னு ஒருத்தர் இருக்க, சமானம்னு ஒருத்தர் இருக்க. எந்த அளவுக்கு மூச்சு காத்த வெளியில் உள்ள இழுக்கிறீடோ அந்த அளவுக்கு மூச்சு காத்த வெளியில விட்டுட்டே இருக்கணும். அது மாதிரி ஒரு அரேஞ்ச் பண்ணிட்டு ஒருத்தர் இருக்க, சமானம்னு பேரு. கழுத்து ஸ்தானத்துல உதானம்னு ஒருத்தர் இருந்துட்டு இருக்க. வியானம்னு ஒரு காத்து, அது என்ன பண்றது? ஜகதாக்னி இருக்க, அங்க இருந்து கொண்டு இந்த சரீரத்தில் இருக்கக்கூடியதான 72,72,10,103 தாதுக்கள் இருக்கு, நரம்புகள் இருக்கு. அதன் வழியா நீங்க உட்கொண்டதான ஆகாரத்தை சரீரத்துக்கு முழுக்க அனுப்பி கொண்டு இருக்க. இப்படி 5 காத்துகளை வேலை செஞ்சுட்டு இருக்க. இந்த காத்துகள்லாம் என்ன பண்றது தெரியுமோ? நான் இந்த சரீரத்துக்குள்ள இந்த ஆத்மாவை நிக்க வைக்கணும். அந்த ராஜா மாதிரி இருக்கக்கூடியதான அவருக்கு நம்ம எல்லா விதமான வசதிகளையும் பண்ணி கொண்டிருக்கணும் அப்படின்னு கட்டி காப்பாத்தி கொண்டிருக்க. அதான் கட்டோபனிடத்துல சொல்ற பொழுது ந பிராணேன ந பானேன மத்யோ ஜீவதி கஷ்டனா இதரேன து ஜீவந்தி யஸ்மின்னேதாமுபாஸ்ரிதௌ அப்படின்னு பெருமுத பிராணாபானங்கள்னால் மட்டும் நம்ம வாழல. மூச்சு காத்து மூக்க வழியா உள்ள அனுப்பிட்டே இருந்தா வாழ முடியாது. ஆனா அதுக்குள்ள ஏதோ ஒண்ணு இருக்கு. இது இந்த சரீரத்துக்கு போகல. மத்தியே வாமனமாசீனம் விஸ்வே தேவா உபாசதே அப்படின்னு சரீரத்துக்குள்ள நடுவுல இதயத்தில் இருக்கக்கூடியதான் இந்த பரமாத்மாவை உபாசிக்கிறார்கள். யார? பிராணம். அப்படிப்பட்டதான நம்ம சரீரத்துக்குள்ள இதயத்தில் இருக்கக்கூடியதான ஒரு பிரகாசமான ஒரு சைத்தன்யம் அவர்தான் வாசுதேவர். நம்மளை இருக்கும்படி பண்றார். வாசு நம்மளை வசிக்கும்படி பண்றார். தேவஹா பிரகாசித்துக் கொண்டிருக்கார். ஆயால் வாசுஸ்தாசௌ தேவஸ்ய வாசுதேவஹா ஆத்மஸ்வரூபம். இந்த பரவாசுதேவன் சொல்றது இவர. இந்த பரவாசுதேவன் தான் ஆத்மாவுடைய முக்கியமான தத்துவம் என்று சில பேருடைய ஒரு அபிப்பிராயம். இவரைத்தான் வைகுண்ட லோகத்தில் இருக்கக்கூடியதான மகாவிஷ்ணுவோட சொல்லிட்டு இருக்கா. மற்ற இருக்கக்கூடியதான அத்தனை தெய்வங்களும் இருக்கு பட்சல ராமனாகவோ கிருஷ்ணனாகவோ அல்லது மற்றவர்கள் எல்லாம் இவருடைய அவதாரங்கள் அப்படின்னு சொல்ற. இப்படிப்பட்டதான வாசுதேவ ஸ்வரூபம் நீங்க சொல்லப்பட்டிருக்க. வசுப்ரதோ வாசுதேவா அப்படி சரீரத்தில் இருக்கக்கூடியதான அத்தனை பதார்த்தங்களும் அத்தனை உருப்படிகளும் நம்ம கர்மாக்கள்னால ஏற்பட்டது. ஒவ்வொரு ஜன்மாவில அப்பப்ப நம்ம பண்ணினதான கர்மாக்கள். ஆகையால் நாம் ஏன் இப்படி இருக்கோம்னு நம்ம கவலைப்பட்டு லாபம் இல்லை. ஏன்னா என்னைக்கோ பண்ணினதான கர்மாக்களுடைய விளைவல்லவா இந்த பிறவியானது நமக்கு கிடைத்தது. இந்த பிறவியில நம்ம ஒண்ணு நிச்சயமாக சந்தோஷப்படணும். ஏன்னா மற்ற எல்லா பிறவிகளோட மானிட பிறவி கிடைச்சிருக்கு. நீங்க தேவதைகளா இருந்திருக்கலாம், கந்தர்வாளா பிறந்திருக்கலாம், சித்தாளா பிறந்திருக்கலாம், சாத்தியாளா பிறந்திருக்கலாம். இதெல்லாம் ரொம்ப ரைட்டு. இதை விட சுகம் ஜாஸ்தி அங்கே. ஆனால் ஆத்ம தத்துவத்தை அறிய முடியாது. அந்த ஊருக்கெல்லாம் போனேடையானால் ஆத்ம தத்துவத்தை அறிய முடியாது.
அந்தம் தம பிரவிசந்தே அவித்யாமுபாசதே ததோ பூய இவதே தமோ யவ வித்யாயாகம் ரதாஹ. கர்மாக்கள் எல்லாம் பண்றவெல்லாம் சொர்க்காதி லோகங்களுக்கு போறா. சொர்க்காதி லோகங்கள் அமிதமான போகங்கள். எப்படிப்பட்டதான போகங்கள்? இன்னது அன்னதுன்னு சொல்ல முடியாது. எப்ப வேணும்னாலும் சரீரத்தை மாத்திக்கலாம். எந்த சரீரமாவது எடுத்துக்கலாம். இன்னைக்கு குட்டையா இருக்கலாம், நாளைக்கு நட்டையாயிடும், அடுத்த கணம் மாறிடலாம். அப்படிப்பட்டதான சரீரங்கள்லாம் கிடைக்கும். அது அந்த சரீரங்கள்ல வச்சுட்டு நம்ம அநேக விதமான போகங்களை அனுபவிக்கலாம். இது பார்க்கணும். இப்படி நம்ம இஷ்டமான போகங்களை எல்லாம் நமக்கு தகுந்தா போல அனுபவிக்கக்கூடியதான சரீரம் இருக்க பட்ச சரீர கட்டணம் இதெல்லாம் புண்ணியத்தினால வரும். பாபம் வந்ததுனால் நமக்கு ஏற்படக்கூடியதுன்னா ஒரு கண்ணு இல்ல, ஒரு காது இல்ல, இப்படி எல்லாம். ஆனா புண்ணியம் பண்ணினத்தினால என்ன, அந்தந்த லோகங்கள்ல அந்தந்த போகங்கள் அனுபவிக்கும். அப்ப அழகான சரீரம், சரீரத்தை மாற்றி கொண்டிருக்கலாம். இஷ்டம் இருந்தா சரீரம் வச்சுக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். பிரம்மாதி லோகங்கள் அப்படிப்பட்டதான சுரூபங்கள்லாம் கிடைக்கும். அப்படி எல்லா விதமான போகங்களையும் புண்ணிய கர்மா அதிசயத்தினால் அனுபவிக்கலாம். ஆனா எந்த சரீரம் எடுத்தாலும் அந்த சரீரத்துக்குள்ள ஒரு சாட்சி சைத்தன்யம் ஒண்ணு இருக்கு. சரீரத்தை சிருஷ்டி பண்ணி சரீரத்துக்குள்ள பூந்து கொண்டிருக்கார். அந்த சரீரத்துக்குள்ள பூந்து கொண்டு எல்லாவற்றையும் ஒழுங்கா நடத்தி கொண்டிருக்கார். பார்த்தீங்களா, அவர்தான் வாசுதேவர். இந்த வாசுதேவ தத்துவம் ரொம்ப வசதியான ஒரு தத்துவம். இதுல எல்லா அர்ச்சாவதாரங்கள், அர்ச்சா மூர்த்திகள் எல்லாம் வந்ததாக கிரந்தங்கள்லாம் சொல்றது. இந்த வாசுதேவனை தான் பிரதானமாக வைத்துக் கொண்டு பாஞ்சராத்திராதி ஆகமங்கள்லாம் வந்திருக்கு. விகனசார்த்திதோ கிருஷ்ணா விஸ்வகுப்தயே சகவுதேவான் கிருஷ்ணா சாத்வதாம் குலே அப்படின்னு வைகானசாதி ஆகமங்கள். இவை எல்லாம் வேதத்துக்கு சில அம்சத்துல ஒரு மாதிரி இருந்த போதிலும் மற்ற அம்சங்கள்லாம் வேதத்துல சொன்னதான அம்சங்கள்லாம் நிறைய இருக்கு அந்த வைகாசனாதி ஆகமங்கள்ல. இப்படி வைகாச ஆகம பிரகாரமா பூஜை நடக்கிறது இங்கே இந்தூர்லன்னு சொல்லிட்டு இருக்கா பார்த்தீங்களா. அப்படிப்பட்டதான வசதியான ஒரு தத்துவம் வாசுதேவ தத்துவம். ஆத்மா பின்னமான நம்ம ஆத்மான்னு வேதாந்தங்கள்ல பிரம்மம்னு எதை சொல்றதோ அந்த தத்துவத்தையே வாசுதேவ தத்துவமாக சொல்லப்படுறது. ஆயால் வாசுதேவா, அந்த வாசுதேவர் தான். அதே பூர்ணாவதாரம் தான் வசுதேவருக்கு பிள்ளையா பிறந்த. அந்த வசுதேவருக்கு பிள்ளையாக ஏன் பிறப்பாரு அப்படின்னு போனா புருஷ்ணி புருஷ்ணிகர்பாள்னு 2 பேர். அவ அந்த தம்பதிகள் பகவான பல வருஷங்கள் தபஸ் பண்ணின. தபஸ் பண்ணும் பொழுது பகவான் பிரத்யட்சமானார். பிரத்யட்சமாகும் பொழுது அவ கேட்டுண்டா. என்ன கேட்டா? வரத்தை கொடுங்கன்னு கேட்டா, வரத்தை கொடுக்குறேன் கேட்டுங்கோன்னு சொன்னா, நீங்களே எங்களுக்கு குழந்தை, உங்க மாதிரி குழந்தை பிறக்கணும்னு கேட்டா. இது நன்னா இருக்கு. எம் மாதிரியே யாரு இல்ல. பகவானுக்கு சமமாக யாரும் இல்ல, பகவானுடைய உயர்ந்தவரும் யாரும் இல்ல. உங்க மாதிரியே குழந்தை எங்களுக்கு வேணும்னு என்ன கொண்டு வரவர்? சரி, நானே பிறக்கிறேன். அப்படி முதல் அவதாரம் வாமனனாக அவதாரம் பண்ணினார். அடுத்ததாக அவர் ராமனாக அவதாரம் பண்ணினார். 3வது அவதாரம் கிருஷ்ணனாக அவதாரம் பண்ணினார். இந்த 3வது அவதாரத்துல தன்னுடைய வாசுதேவ தத்துவத்தை பிறக்கிறப்பவே காமிச்சு விட்டார். சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் ஸ்ரீவத்ஸலக்ஷ்மம் கலசோபிகௌஸ்துபம் பீதாம்பரம் அப்படின்னு ஆரம்பிச்சு அது விதமா கலசோபிகௌஸ்துபம் அப்படின்னு அத்தனை ஆயுதங்களோட அத்தனை ஆபரணங்களோட பீதாம்பரத்தோட பிறந்தாராம் பகவான் கிருஷ்ணசுவாமி. இப்படி பிறந்திருக்காரு. ஆச்சரியப்பட்டு போயிட்டா. ஏன்னா குழந்தை எப்படியா பிறக்கும், வஸ்திரத்தை கட்டிட்டா பிறக்கும், ஆபரணங்களுடைய பிறக்கும். இப்படி பிறந்த என்ன சமத்புதம் பாலகமம் புஜேஷணம் சதுர்புஜம் சங்ககதாயுதாயுதம் இப்படி ஒரு குழந்தை பிறந்தது. தேவகி அம்மா பார்த்தாலும் ஆஹா, இது சாட்சாத் பகவானே நமக்கு பிறந்திருக்கார் அப்படின்னு சொல்லி அவரை ஸ்தோத்திரம் பண்ணி, அதற்கு பிறகு என் குழந்தைன்னு ஒரு அபிமானம் முன்னிறுத்தவனுக்கு. அதனால இதெல்லாம் எடுத்துக்கோப்பா, இந்த ஸ்வரூபம் வேண்டாம், கம்சன் உன்னை கொண்டு விடுவான். உலகத்தையே படைத்தவர், உலகத்தையே தன் வாயில சாப்பிட்டு இருக்கிறவரை போய் கம்சன் கொண்டு விடுவாங்கிறான். என்னடா ஆச்சுன்னா, சாதாரண குழந்தைன்னு ஒரு அபிமானம், ஒரு தன் குழந்தைங்கிற இடத்துல ஒரு இது வந்ததுனால இப்படி சொல்றதுமே பகவான் அவனுக்கு அனுகிரகம் பண்ணி சாதாரண குழந்தையான திவ்யமான சரித்திரம் சொல்றது.
அப்படிப்பட்டதான வாசுதேவாம்சம் நம்ம வாசுதேவர்னு சொல்லி, அதனால்தான் கிருஷ்ணனை சொல்லும் பொழுது பூர்ணாவதாரம்னு சொல்லும். மற்றவைகள்லாம் கலாவதாரம், இது மட்டும் ஷோடச கலைகளோடு சேர்ந்து அவதாரம் பூர்ணாவதாரம். அதே விதமாக 16 கலைகளோட பிரதிபன் முக்கியரா காந்த திதிமண்டல பூஜிதா அப்படின்னு 16 கலைகளோட இருக்கக்கூடியதான சுரூபம் அம்பாளுடைய சுரூபம். ஆகையால் அம்பாளை சொல்லும் பொழுது கும்ரூபம் வா ஸ்மரே தேவீம் ஸ்ரீரூபம் வா ததாம்பிகாம் அதவா நிஷ்கலம் ஜாயே சச்சிதானந்த விக்கிரகாம் அப்படின்னு அம்பாளை குமாராகவும் உபாசிக்கலாம், பெண்ணாகவும் உபாசிக்கலாம், அல்லது நிஷ்கலமாகவும் உபாசிக்கலாம். குமாராக உபாசிக்கிறது கிருஷ்ணாவதாரம், ஏன்னா கிருஷ்ணனே தான் அம்பாள் அப்படின்னு சொல்லி விசேஷமாக சொல்றார். அதற்கு பிறகு பும்ரூபமாக சொல்லும் பொழுது கிருஷ்ணனாகவும், ஸ்ரீரூபமாக சொல்லும் பொழுது அம்பாளாகவும், நபும்சகமாக சொல்றதா வேதத்தில் சொல்லிக்கூடிய பிரம்மஸ்வரூபமாகவும் தியானம் பண்ணலாம் அப்படின்னு விசேஷமாக சொன்னதுக்கு காரணம் இது. அப்படி வாசுதேவா அப்படிங்கிற நாம நேற்று பாதி பார்த்தோம். ஆயால் அதனுடைய மிச்சம் பார்த்தோம். வசுதேவஸ்யாபத்தியம் வாசுதேவா அப்படி. அதுக்கப்புறம் வசு வசந்தி பூதானி தத்ர தேஷு அயமபி வசதி இது வசு. வசுங்கிற பதத்துக்கு 2 அர்த்தம் பண்ணினார். எல்லா பூதங்களும் அவரிடத்துல இருக்கு. எல்லா பூதங்களும் எங்க இருக்க? எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மைவா பூத்விஜானதா. எல்லா பிராணிகளும் எல்லாம் அவரிடத்துலதான் சகல பிரபஞ்சத்துக்கும் அதிஷ்டானமாக இருக்கிறார். எப்படி இந்த பூமியில எல்லோரும் இருக்கோமோ அதே விதமாக எல்லா பிராணிகளும் அவரிடத்துலதான் இருக்கு. அவரால் சிருஷ்டிக்கப்பட்டது அவரிடத்துல இருக்கும். நாமெல்லாம் எங்க ஆகாசத்துலதானே இருக்கோம், பேசுறதுதானே எல்லாம் இருக்கோம். அதே விதமாக சகல பிராணிகளும் அந்த ஆகாசத்துக்கு, அந்த ஆகாசமும் அவரிடத்துல இருக்கு, அவரிடத்துல கொக்கப்பட்டிருக்கு. ஆகையால் எல்லாமும் அவரிடத்துல இருக்கு. ஆனா அவர் என்ன பண்ணிருக்காரு தெரியுமா? ஒவ்வொருத்தரு சரீரத்துக்குள்ளயும் பூந்துட்டு இருக்காரு. எப்படி கரண்ட் ஆனது ஒவ்வொரு பொருள்லயும் ஒவ்வொரு லைட்லயும் உள்ள பூந்துட்டு இருக்கோ, உள்ள பூந்துட்டு அதை ஒழிக்கும்படி பண்றதோ, அதே போலயே பரமாத்மா என்ன பண்ணிருக்கார்? ஒவ்வொருடைய சரீரத்திலையும் பூந்துட்டு அந்த சரீரத்தை இயங்கும்படி பண்ணிட்டு இருக்கார். இந்த கண்ணு பார்க்கறது, காது கேட்கறது, கையை அசைக்கிறது, கால் நடக்கிறது, எல்லாம் எதனால் நடக்கிறது? உள்ளூர அந்த ஆத்ம சைத்தன்யம் உள்ள போயிருக்கு. அந்த ஆத்ம சைத்தன்யம் உள்ள இருக்கிறதுனால எல்லா உருப்படைகிறது. அந்த ஆத்ம சைத்தன்யம் ஒண்ணும் பண்ணல, அது ஏவல யாரையும் ஞாபகத்துக்கு. அதுவே நீ கண்ணை பாரு, காதை கேளு அப்படின்னு சொல்லல. ஆனா அது இருக்கு. சந்நிதி மாத்திரத்தினால காரியம் நடக்கிறது. அது எப்படி சார் சந்நிதி மாத்திரத்தில் நடக்கிறதுன்னு? மேக்னெட் இருந்தா அது பக்கத்துல இருக்கக்கூடியதான இரும்பு தானா அதுல வந்து ஒட்டிக்கிறது. மேக்னெட் இருந்து வாவான்னு கூப்பிடல, தானா வந்து ஒட்டிக்கிறதா இல்லையோ? அதே விதமான அதனுடைய அது அயஸ்காந்த சக்தி, அந்த காந்த சக்தி எப்படி எல்லாவற்றையும் இழுக்கிறதோ அதே விதமாக இந்த பரமாத்மா இருக்கும் பொழுது அவருடைய சந்நிதியிலே எல்லா காரியமும் நடக்கிறது. நீங்க சொல்றது அயஸ்காந்தத்துக்குள்ள மேக்னெட்டிக் ஃபீல்டு இருக்குன்னு சயின்ஸ்ல சொல்ற, இது ஒன்றும் தெரியலையே எங்களுக்கு. கண்ணை அசைகிறது, காதை கேட்கறது, ஏன்னா ஒரு பொருளை பண்ணினா பரவாயில்ல, பல உருப்படிகளை பல காரியங்கள் பண்ணும்படி பண்றதுன்னு அப்படிப்பட்டதான சக்தி உலகத்துல பார்த்தலையே. அது சம்பந்தப்படாம எப்படி பண்ணும் அப்படின்னு சொன்ன, எங்கேயோ சேர்ல உட்காந்து ரிமோட்டை பிரஸ் பண்ணா டிவியில சேனல் மாறுறதோ இது புரியுது சார். ஆனா இது மட்டும் நான் ஒத்துக்க மாட்டேங்க. இதுக்கு அதுக்கு வயர் கனெக்ஷன்லாம் ஒண்ணும் இல்லை. கையில கைபேசி செல்போன் வச்சுட்டு இருக்கான், என்னமோ பேசிட்டு இருக்கா, அது எங்கேயோ இருக்கிறவங்க பேசுறது, நடுவுல வயர் ஒன்றும் கரெக்ட் இல்லை. இது சொல்லும் பொழுது அது ஏன் நடக்காது? இதுக்கு பழைய நாள்ல ஒரு திருஷ்டாந்தம் சொல்றது உண்டு. சகோர பட்சின்னு ஒரு பட்சி. ராஜா ஆகாரத்தை உட்கொள்றதுக்கு அதுக்கு விஷம் அவர் ஆகாரத்துல சேர்ந்திருக்கா இல்லையான்னு பார்க்கணும். இந்த ராஜாவை கொல்றதுக்குன்னு ரொம்ப பேர் இருக்கு. சத்ரு ராஜாக்கள்லாம் ரொம்ப பிளான் பண்ணுவா. ஆகையால் என்ன பண்றது? ராஜாவுக்கு எந்த ஆகாரம் தயார் பண்றதோ அதை கேர்ஃபுல்லா இருந்துட்டு இருக்கணும். அதுக்காக இன்னொருத்தரை போட்டு அதுக்கப்புறம் நிக்க வச்சுன்னா என்ன ஆகும்? ரொம்ப சிரமமா போயிடும். ராஜா பழச்சுதான் சாப்பிடணுமே தவிர புதுசா காரம் உஷ்ணமா சாப்பிட முடியாது. அதனால என்ன பண்றதுன்னு அந்த பட்சிய பக்கத்துல உட்கார வச்சுட்டு ராஜா இலையில பரிமாறுவா. பரிமாறும் பொழுது அதுல மனுஷன் உட்கொள்ளக்கூடியதான விஷம் சம்பந்தமா ஏதாவது இருக்கவையானால் அந்த பட்சியினுடைய கண்ணு சிவக்கும். அது பட்சிக்கு சம்பந்தம் இல்லை, அது பாட்டுக்கு அது அங்க இருக்கு. ஆனா இங்க விஷம் இருக்கவையானால் அந்த பட்சி கண்ணு சமக்கும். இப்ப விவகாரம் என்ன கவனிச்சுட்டே இருப்பார். அப்படி
அந்த சம்பந்தம் இல்லாத போனாலும் அது எப்படி செவக்கிறதோ அதே விதமாக ஆத்மா இங்க இருந்தால் ஆத்மா அதோட அசம்பந்தமா சம்பந்தம் இல்லாமல் இருந்த போதிலும் அவருடைய சந்நிதி மாத்திரத்தினால எல்லா செயலும் நடக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுதான் அசங்கோக்கியம் பொருளா அசங்கமாக இருந்து கொண்டு எல்லா காரியமும் பண்ணிட்டு இருக்க. இது ஜீவஸ்வரூபமாக சரீரத்துக்குள்ள இருந்துட்டு பிராணனை தங்கையில வச்சுண்டு ஏன்னா ஜீவ பிராண தாரணேங்கிற சாது பிராணனை தரித்து கொண்டு பிராணன் வழியாக புலன்களையும் மனசையும் மற்ற பதார்த்தங்களையும் தரித்து கொண்டு வேலை செஞ்சுட்டு ஜீவரூபமாக இருந்துருக்க பரமாத்மா. இது ஒரு ஸ்வரூபம். அதோட மட்டும் இல்லை, அவர் இந்த ஜீவனை இங்கே வசிக்கும்படி சாட்சி ரூபமாகவும் இருக்கார். இந்த சரீரத்துக்குள்ளேயே ஜீவரூபமா இருக்கார். அந்த கரணத்துல பிரதிபிம்பிதமான ஒரு சைதன்யமாகவும் இருக்கார். அந்த கரணத்துக்குள்ளேயே ஒரு சைதன்யமாகவும் இருக்கார். இதுதான் பஞ்சதிசையில சொல்லும் பொழுது குடத்தை தயார் பண்ணினாரா, குடத்துக்குள்ள ஒரு ஆகாசம் இருக்கு. குடத்தை தயார் பண்ணினா ஒரு ஆகாசம் இருக்கா இருக்கு. அதுல ஜலத்தை விட்டதுமே அந்த ஜலத்துல மேல இருக்கிற சந்திரன் பிரதிபலிச்சார். இப்ப சந்திரன் பிரதிக்கப்ப சந்திரனோட சேர்ந்த ஆகாசமும் பிரதிபலிக்கிறதா? இப்ப எத்தனை ஆகாசம் இருக்குது? 2 ஆகாசம் இருக்கு. குடத்துக்குள்ள ஒரு ஸ்பேஸ் இருந்தது. அந்த ஸ்பேஸ்ல ஜலத்தை விட்டவரை அதுல ஒரு ஸ்பேஸ் ரிஃப்ளெக்ட் ஆயிருக்கு. அதே விதமாகத்தான் இதயத்துக்குள்ள தகர ஆகாச ரூபிணி ஒரு சொரூபம் இருந்து கொண்டே இருக்கு. அதுக்குள்ள மனசு, அந்த மனசுல இன்னொரு பிரதிபிம்பம், அதுக்குதான் ஜீவன் பேரு, அதுக்குதான் சிதாபாசன்னு பேரு. இப்ப என்னாச்சு, ஒரு சைத்தன்யம் உள்ள இருக்கான், அந்த சைத்தன்யத்துக்கு அந்தர்யாமின்னு பேரு. இன்னொரு சைத்தன்யம் சிதாபாசன் இருக்கு. இந்த சிதாபாசன் மனசு போனா போயிடும். ஆனா அந்த சாட்சி சைத்தன்யம் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கு. நகி திரஷ்டம் திருஷ்டேன் விபரிலோ வித்யதே அவிநாசித்வாத். இந்த சிதாபாசம் பிராணம் போனவரை போயிடும்னு சொன்னதுமே இந்த சரீரத்துல ஒரு சங்கையும் இருக்காதுன்னு மைத்திரேயிக்கு சொன்னதுமே மைத்திரேயமா கேட்கிற அத்ரைவமா பகவானமோ அது இங்கே தானே நீங்க எனக்கு மோகம் ஒருபடி பண்ணிவிட்டேன், நல்லா புரிஞ்சுட்டே ஒருபடி சொன்னேன். இப்பதானே இங்க விஞ்ஞான கணம்னு சொல்லிவிட்டு மரணானந்தரம் ஒரு ஞானமும் இல்லைங்கிறத. விஞ்ஞான கணமா ஆத்மா இருக்குமே, ஏனால் அதுக்கப்புறம் ஞானம் இல்லாம எப்படி போயும் மரணானந்தர அப்படின்னு கேட்கும் பொழுது, இல்லையம்மா நான் மோகத்தை சொல்லல, சிதாபாசனுக்கு தான் இப்படி சரீரம் போனதே கிளம்பி போயாச்சு. அந்த சைத்தன்யம் இருந்துட்டே இருக்கு, அதுக்கு அழிவே கிடையாது. அவிநாசீவா அரே அயம் ஆத்மா அனுச்சித்தி தர்மா, அது விநாசமாகாது, அதுக்கு நாசம் அடையக்கூடியதான தர்மம் அதுக்கு இல்லை அப்படின்னு இந்த ஆத்ம தத்துவத்தை விசேஷமா சொன்னார் அல்லவா. அதான் வசுகு. வசுகுன்னு அஷ்ட வசுக்கள்னு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஏகாதச ருத்ரால், அஷ்ட வசுக்கள், துவாதசாயிச்சர், 2 அக்னி தேவதைகள் சேர்த்து 33 பேர்கள், அதான் 33 கோடி தேவதைகள்னு நம்ம கணக்கிட்டு இருக்கோமோ இல்லையா. அந்த அஷ்ட வசுக்கள்லயும் முக்கியமான வசு இவர் தான். இவர் இருக்க தொட்டுதான் எல்லா சரீரத்திலையும் எல்லா பிராணமும் நிற்கிறது. அப்படி எல்லோருக்கும் வசதியாக சாட்சி ஸ்வரூபமாக நமக்கு இருந்திருக்கார். இந்த சாட்சியை திரும்பி நம்ம பார்த்தோமே ஆனால் ஒரு மோட்சம். நம்ம எப்பொழுதும் வெளிநோக்கியே பார்த்துட்டே இருக்கோம். கண்ணு இருக்க, காது இருக்க, எல்லாம் நமக்கு எங்கெங்க வெளியில் இருக்கக்கூடியதான விஷயங்களை தான் நமக்கு ஆசை. அதை கவனிக்கணும், அதை பார்க்கணும், இப்படித்தான் சுத்தி கொண்டிருக்கமே ஒழிய உள்நோக்கி பார்க்கல. யதா பஸ்ய பஸ்யதே ருக்மவர்ணம் கர்த்தாரநீதம் புருஷம் பிரம்மயோனிம். இந்த பார்த்து கொண்டிருக்கக்கூடியதான ஜீவனானவன் என்னைக்கு பஸ்யா பஸ்யதே ருக்மவர்ணம் சுவப்பிரகாசமாக ஒரு சைத்தன்ய வடிவமாக உள்ளூர் இருக்கக்கூடியதான சைத்தன்யத்தை திரும்பி பார்க்குமோ, கர்த்தாரநீதம் உலகத்தை எல்லாம் கண்ட்ரோல் பண்றவர், படைத்தவர், உலகத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்கவர், புருஷம் பிரம்மயோனிம் பிரம்மதேவருக்கே காரணமா இருக்கக்கூடியதான அவரை என்னைக்கு பார்க்கிறாரோ, ததா வித்வான் நாமரூபே விஹாய பராத்பரம் புருஷமுபைதி திவ்யம் அப்படின்னு இந்த ஆத்ம தத்துவத்தை விசேஷமாக சொல்றது. அப்படிப்பட்டதான சாட்சி வடிவமாக எல்லோருடைய சரீரத்திலையும் இருக்க. இதுல பார்க்கணும், இந்த சாட்சிக்கு பேதம் இல்லை. அவ பணக்காராளா ஏழையா, படித்தவனா படிக்காதவனா ஒண்ணுமே கிடையாது. என்னைக்கு ஒரு ஜீவன் பிறக்கிறாரோ, இந்த சரீரம் எடுத்துக்கிறாரோ, அப்பொழுது அதுக்குள்ள அவர் இருந்திருக்கார். இந்த ஜீவனிடத்துல மாறுதல் உண்டு. நீங்க பிறக்கிறப்ப ஒரு மாதிரி, வளர்ந்த பிறகு ஒரு மாதிரி,
படிக்கல, இப்ப படிச்சிருக்கோம். முன்னால அறிவில்லை, இப்ப அறிவு அடைஞ்சிருக்கோம். ஏதோ விதமான புண்ணிய பாப கர்மாக்களை பண்ணி கொண்டே இருக்கோம். இவைகள்லாம் மனசுல போய் சேர்றது. ஆனா உள்ளூர் இருக்கிற ஆத்மாவுக்கு ஒரு சம்பந்தமும் இதோட இல்ல. அவர் சாட்சி ஸ்வரூப சாட்சிணி விஜயதே தவமூர்த்தி ரேகா அப்படின்னு சாட்சி ஸ்வரூபமா நீங்க இருக்க சாட்சிணி சாட்சி வர்த்திதா. இந்த விஜயதசமி அன்னைக்கு புது பாடம் எடுத்துக்கிறதுன்னு ஒரு சம்பிரதாயம் வச்சுட்டு இருக்கோம். அதே போலயே விஷ்ணுதாசம் இருந்தாலும் ஒரு 2-3 கிளாஸ் அல்லது 2 கிளாஸ் வச்சுப்போமே. அது கல்யாண விருஷ்டி ஸ்தவம்னு ஒரு ஸ்தோத்திரம், படியதான ஒரு ஸ்தோத்திரம், ரொம்ப அற்புதமான ஒரு கல்யாண விருஷ்டி விரவாமிருத பூரிதாபின்னு வரும். அப்படிப்பட்டதான ஸ்லோகம் 15 ஸ்லோகங்கள் தான். அந்த ஸ்லோகங்களை விஜயதசமி அன்னைக்கு ஆரம்பிக்க போறோம். ஏன்னா ஒரே விஷ்ணுதாசமே 2 வருஷமா நடந்துட்டு இருக்கு. என்னதான் இதுவா இருந்தாலும் திகட்டி போறதால் ஒரே திதிப்பா இருந்தா திகட்டுறதோ இல்லையா? அதுக்காக என்ன பண்றது, அதுவும் திதிப்பு தான், இதை விட அமிர்தம் தான். ஆனா ஒரு ஸ்வீட்டா சாப்பிடறவட பால் பாயசமா கொடுப்போமே அப்படின்னு அழகா இன்னைக்கு கல்யாண விருஷ்டித்தவும் ஆரம்பிக்க போறோம். இப்ப சொன்ன ஸ்லோகம் அதுல வந்தது. அதற்காக சொன்னேன் சாட்சிணி விஜயதே தவ மூர்த்தி ரேகா அப்படின்னு. உலகங்கள்லாம் அழிந்த போதிலும் சாட்சியாக இருக்கக்கூடியதான சைத்தன்யம்னு சொல்றா. அப்படிப்பட்டதான சைத்தன்யம் தான் இப்பொழுது வசுங்கிற நாமாவது சொன்னோம். வசூனி பூதானி தத்ர தேஷு அயமபி, தேஷு அந்த பிராணிகளுக்குள்ள அயமபி இவரும் சாட்சி ஸ்வரூபமா இருக்கிறார். வசதி வசு. ஆகையால் அவரிடத்துல நாம் இருக்கோம், நம்மளிடத்துல அவர் இருக்க. பார்த்தீங்களா? எஸ்மின் சர்வாணி பூதானி ஆத்மைவா பூதி விஜானதா எஸ்து சர்வாணி பூதானி ஆத்மன்யேவானுபத்தி அப்படின்னு 2 சொல்லியிருக்கேன். 2ஐயும் இங்க சொல்லப்பட்டிருக்கு. சரி, அதுக்கப்புறம் வசுமனாஹா அடுத்த நாம. அவிசேஷேன சர்வேஷு விஷயேஷு வசதி வசு தாதுசம் மனஹா அஸ்யா இது வசுமனாஹ. அவிசேஷேன ஏற்றத்தாழ்வு இல்லாமல். இது பார்க்கணும். என்னதான் நம்ம சாதாரணமா சமமாக இருக்கோம்னு சொன்னாலும் ஆல் ஆர் ஈக்குவல், சம் ஆர் மோர் ஈக்குவல் தான். சில பேரிடத்துல ரொம்ப அபிமானம் வந்துடும். ஆனா அப்படி இல்லை. இவர் எப்படி இருக்கார்? அவிசேஷேன சர்வேஷு விஷயேஷு. இதற்கு முன்னால பிராணிகளில் இருந்தார்னு சொன்னேன். புலியிலையும் இருக்கார், மனுஷனிடத்துலையும் இருக்கார். அப்படி இருக்கக்கூடியதான் அந்த பகவான். அது மட்டும் இல்ல, பதார்த்தங்கள்லயும் இருக்கார். கல்லுலையும் மண்ணுலையும் எல்லா பதார்த்தத்திலையும் அவர் இருந்துருக்கார். என்னமா இருக்கார் சார்? மனுஷனுக்குள்ள சாட்சியா இருக்கார், பிராணிகளுக்குள்ள சாட்சியா இருக்கார். ஆனா பதார்த்தங்கள்ல பொருள்கள்ல எப்படி இருக்கார்? அந்தந்த பொருள் என்ன உபயோகப்படுறதோ அதுக்கு தகுந்த சக்தியா இருக்கார். பூமாதாவிடத்துல தாங்கிற சக்தி இருக்கார். ஆகாசத்துல திருடமாக இருக்கக்கூடியதான சக்தியை கொடுத்தார். ஏனத்யௌருக்ரா பிருதிவி திருடா வேதம் சொல்றது. அதே போல சூரியன் இடத்துல ஒழிக்கக்கூடியதான சக்தியா இருக்கார். நெருப்பு இடத்துல புசுக்கக்கூடியதான சக்தியா இருக்கார். வாயு இடத்துல எல்லாத்தையும் தளக்கூடியதான சக்தியா இருக்கார். இந்த சக்தியெல்லாம் பகவான் கொடுத்ததான சக்திகள். இவைகளுக்கு தனியாக இல்லை. கேனோபனிஷத்துல சொல்லும் பொழுது அக்னியோ வாயுவோ இந்திரனோ அங்கெங்க போய் அந்த பிரம்மத்தின் இடத்துல தன்னுடைய ஸ்வரூபத்தை ஒன்றும் காட்ட முடியல. காரணம் என்ன? அந்த சக்தி வித்ரா பண்ணியது. எப்பொழுது இந்த சக்தி கொடுத்ததோ அப்பொழுது இவாளுக்கு அந்த சக்தி வந்தது. ஆகையால் லோகத்துல சகல சக்திகளும் எங்க இருக்க? பகவான் இடத்துல இருக்கு. அந்த பகவானானவர் இவாளுக்கு அந்தந்த சக்தியை கொடுத்தார். ஆகையால் சர்வ பதார்த்தத்திலையும் அவர் இருக்கார். அவர் இருக்காருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்? மனுஷாளுக்குள்ள இருக்காருன்னா அவர் இல்லைன்னா மனுஷன் பிராணன் விட்டுறான். அதுக்கப்புறம் நமக்கு அறிவுக்கே பின்னால எனக்கு அறிவு இருக்குங்கிற அறிவை வேற அவர் கொடுத்திருக்கார். உங்களுக்கு தெலுங்கு தெரியுமா, தமிழ் தெரியுமான்னு கேட்டா தெரியுங்கிறேன். உங்களுக்கு தெரியும்னு யார் சொன்னா? உங்களுக்கு தெரியுங்கிறது ப்ரூஃப் என்ன இருக்கு? ஏதோ சர்டிபிகேட் கொடுக்கலாம். ஏன்னா இந்த டிகிரி பாஸ் பண்ணிருக்கேன், ஒரு சப்ஜெக்ட் இருக்குன்னு, அவ்வளவுதானே. தெரியுங்கிறது வேற என்ன அத்தாரிட்டி? குடத்தை நான் அறிவேன் அப்படின்னு நீங்க சொன்னேன். ஆனால் இது குடம்னு சொன்னேன். குடத்தை நான் அறிவேன்னு ஒரு அறிவு உங்களுக்கு வருதோ இல்லையோ? அந்த அறிவு யாரு கொடுத்தா? எனக்கு குடம் தெரியும் எனக்கூடியதான அறிவு. இந்த அறிவை அறிவிக்கக்கூடியதான ஒரு அறிவு உங்களுக்கு இருக்கல்லவா? அந்த அறிவு யார் சொன்னது? உள்ளூர அந்த பரமாத்மா இருக்க. அதை விட கிளியரா உங்களுக்கு இது தெரியாதுங்கிறது நீங்க சொல்றேன். அதை தெரிஞ்சுட்டு தெரியாதுங்கிறல, தெரியாதுங்கிறல.
உங்களுக்கு பிரெஞ்சு தெரியுமான்னு நான் கேள்வி கேட்டா தெரியாதுங்கிறேன். பிரெஞ்சுன்னு என்னதுன்னு உங்களுக்கு தெரியாது, எப்படி தெரியாதுன்னு சொன்னேன். அப்படியா, அந்த மனசுல பிரெஞ்சுக்கு அறிவு இருக்கான்னு ஆத்மா பார்த்திருக்கார். இந்த மனசுல இல்ல, ஏன் இல்லைன்னு சொல்லியிருக்காரு. கம்ப்யூட்டர் ஸ்கேன் பண்றா போல உங்க மைண்ட கம்ப்ளீட்டா ஸ்கேன் பண்ணி, ஓஹோ இந்த மைண்ட்ல பிரெஞ்சு அறிவு இல்லை அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. அதனாலதான் எனக்கு பிரெஞ்சு தெரியாதுங்கிற. சாதாரணமாக ஒரு விஷயம், இந்த விஷயம் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்டா தெரியாது, நான் கேள்விப்படலையே அப்படின்னு சொல்றேன். இந்த தெரியாதுங்கிறது தெரிவித்தவர் யாரு? உள்ளூர் இருக்கக்கூடியதான சாட்சி. ஆகையால் பிராணிகளிடத்தில் இந்த சாட்சியா இருக்கிறத பார்க்கலாம். பொருள்களிடத்துல பரமாத்மா என்னமா இருக்காருன்னு என்ன ப்ரூஃப் கேட்டா, ஒவ்வொரு பொருளையும் நீங்க பார்க்கும் பொழுது அது இருக்குன்னு சொல்றீங்களா, அதுதான் அர்த்தம். கடத்தல் படத்தல், இது இருக்கு இது இருக்கு. அந்த இருத்தல்னு ஒண்ணு இருக்கு பார்த்தீங்களா, அது பரமாத்மாவுக்கு சேர்ந்தது. தங்கத்தினால வரக்கூடியதான வளைகள், வளை, மோதிரம், தோடு, என்ன தங்க வளை, தங்க தோடு, தங்க மோதிரம், தங்க சிங்கிலி அப்படின்னு எல்லாத்தையும் தங்கம் தங்கம்னு சேர்க்கிற இடம் இல்லையா? சேர்த்ததுனால என்ன தெரியுது? தங்கமானது எல்லா இடத்துலையும் ஊடுருவி நிற்கிறது. அதே போலயே இருக்கு இருக்கு என்று எல்லா இடத்துலையும் ஊடுருவி நிற்கிறது அல்லவா? டேபிள் இருக்கு, சேர் இருக்கு, அது இருக்கு, இது இருக்கு அப்படின்னு. பணம் இல்லைன்னு சொன்னா தரித்திரம் இருக்குங்கிறான், இல்லைன்னு சொல்றது கூட சில இது அபாவம் இருக்குங்கிறான். அப்படி விவகாரம் என்னாச்சு? அந்த இருக்கு இருக்குன்னு ஒண்ணு சொல்றது பார்த்தா, அந்த இருத்தல் தான் எல்லாத்துலயும் ஊடுருவி இருக்கக்கூடியதான். அந்த இருத்தல் தான் பகவானுடைய ஸ்வரூபம். அதனால்தான் சத்தியம் ஞானம் அனந்தம் பிரம்மா அப்படின்னு சத்ஸ்வரூபமா சொல்லியிருக்கு. அப்படிப்பட்டதான அந்த சத்ஸ்வரூபம் அந்த வாசுதேவ ஸ்வரூபம். அதான் அந்த வாசுதேவ ஸ்வரூபத்தை தான் வசுங்கிற வாசனா வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜெகத்ரயம் சர்வபூத நிவாசோசி வாசுதேவ நமோஸ்து. எங்க இருக்கு சார்? சந்தியாவந்தனத்துல வருது. ரொம்ப பேர் அது சொல்லிட்டு இருக்கோம். இங்க இந்த விட்டு புராணத்திலே இதுலயே இருக்கு. வாசனாத் வாசுதேவஸ்ய வாசிதம் தே ஜெகத்ரயம். அவர் இருப்பதனாலதான் எல்லா பொருளையும் இருக்கிறதுனாலதான் வாசிதம் புவனத்ரயம். உலகங்கள் முழுக்க 7 புவனங்கள் எல்லாமே அவரால் வசிக்கப்பட்டதுக்கு. அதனால எல்லாமும் அவரால் வாசிக்கிறதுனால்தான் எல்லாமும் நன்னா இருக்கு. அப்படிப்பட்டதான வாசுதேவனை நமஸ்காரம் பண்றேன்னு சொல்லல. அந்த ஸ்வரூபம் அவிசேஷேன சர்வேஷு விஷயேஷு, எல்லா பொருள்களையும் வசதி இது வசு. தாதிருஷம் மனஹா அஸ்யா இது வசு மனா. அப்படிப்பட்டதான மனசை உடையவர் பகவான். எல்லாமே மனசினாலேயே சங்கல்பத்தினாலேயே சுட்டி பண்ணினார். அவருடைய சங்கல்பத்தான் இத்தனை காரியமும் பண்ணிட்டு இருக்குன்னு சத்திய சங்கல்பரா இருக்கார். அந்த சங்கல்பம் நமக்கு வேணும். தன்மே மன சிவசங்கல்பமஸ்து. எத்தனை தரம் பிரார்த்தனை. அந்த மனசு நல்லதா இருக்கணும், நல்ல மனசா இருக்கணும். காயத்ரி மந்திரத்துல தியோயோனஹா பிரச்சோதயாதுன்னு சொல்றேன். சிவசங்கல்பத்துல தன்மே மன சிவசங்கல்பமஸ்துங்கிறோம். மனசும் புத்தியும் நல்ல வழியில இருக்கமையானால் அதற்கவன் மனுஷனுக்கு வேற ஒண்ணும் வேண்டியது. அதான் பகவானுடைய ஸ்வரூபம் வசுமனாஹா. அதற்கு பிறகு பகவானுக்கு ஒரு பேர் ஹவிஸ்ன்னு பேர். இந்த ஹவிஸ்ன்னு சொன்னா என்ன? இத பழைய நாள் ஸ்திரீகளுக்கு தெரிஞ்சிருந்தது, இப்ப அதுவும் விட்டு போயிடும். என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா ஹவிஸ தயார் பண்ணிட்டு இருக்கேன்னு சொல்லும். ஹவிஸ தயார் பண்றதுன்னு என்ன? பகவானுக்கு நைவேத்தியம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த எண்ணமே நம்ம நாட்டுல எனக்காக சமைத்துக் கொண்டிருக்கேன்னு ஒரு தடவை சொல்றதே கிடையாது. நமக்குதான் சாப்பிட்டுருக்கோம், நம்ம சாப்பிடறதுக்காக சமைச்சிட்டு இருக்கோம். ஆனா சொல்றது மட்டும்தான் பகவானுக்கு. பகவானுக்கு அமுது ரெடி ஆயிட்டு. இந்த அமுதுன்னு அமிர்தம்னு அர்த்தம். அந்த அமுதுன்னு சேர்த்து வைஷ்ணவ சம்பிரதாயத்துல நெகிழ் அமுது அப்படின்னு கவி அமுது எல்லாத்துக்கும் அமுது சேர்த்துருவாங்க. சம்பிரதாயத்துல அப்படி வந்தது, அது தப்புன்னு இல்லை. ஆனா அதை காப்பாற்ற நம்ம விட்டோம். இந்த அவிஸ் இருக்க பார்த்தல, அவிஸ்னா உட்கொள்ளக்கூடியது. யாரு? பகவான் உட்கொள்ளக்கூடியது. இந்த பகவான் உட்கொள்ளக்கூடியது உயர்ந்ததாக பண்ணணும்னு அபிப்பிராயம். நாம என்ன பண்ணிட்டு இருக்கோம்? பகவானுக்கு நெருப்புல தானே போடுறோம், அது பரவாயில்லை. ஆகையால சக்கரை பொங்கல் பகவானுக்கு போடுறதுன்னு டாட்டால பண்ணிவிடுவான். இவன் சாப்பிடுறது நல்ல நெய்யில பண்றான். உடம்புக்கு ஏதாவது பண்ணிட்டு போறது சார். இப்படி பண்ணிட்டு இருக்கிறது பார்த்துட்டு இருக்கோம். பார்த்தா ஹோம
ஹோமத்துக்கு பண்ணக்கூடிய சக்கரவங்கள்ல முந்திரி பருப்பு அதெல்லாம் ஒண்ணும் இருக்காது. இவன் பண்ணிக்கிறது என்னன்னு எல்லாத்துலயும் ரசத்துல கூட முந்திரி பருப்பு அதுல போட்டுக்கிறான். இவனுக்குன்னு ஒரு மாதிரி, பகவானுக்குன்னா ஒரு மாதிரி, அப்படி தப்பது. பகவானுக்குன்னா ரொம்ப வசதியான ஒரு பதார்த்தமாக பண்ணணும். அதனால பகவானுக்கு பண்றதுக்கு, பகவானுக்கு கொடுக்கக்கூடியதான பதார்த்தத்துக்கு என்ன பேரு? அவித்து. அதான் பிரம்மார்ப்பணம் பிரம்மாதி பிரம்மாக்ரம் பிரம்மணாபுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மார்ப்பணம் பிரம்ம அவிதி எல்லாமே பிரம்மஸ்வரூபம் தான். அந்த பிரம்மார்ப்பணம் பிரம்மத்திற்கு கொடுக்கக்கூடியதான பதார்த்தம் அதுக்கு அபித்துன்னு பேரு. தேவதோத்தேசன எதை நீங்க கொடுக்கிறீங்களோ எல்லாத்துக்கும் காமனா அபித்துன்னு பேரு. யாகங்கள்ல புரோடாசம் அதை கொடுப்பா, கஞ்சிய கொடுப்பா பகவானுக்கு, சோமரசத்தை கொடுப்பா. இப்படி எதை கொடுத்தாலும் நெய், பால் இவைகள்லாம் ஹோமம் பண்றது உண்டு. பால், தயிர், ஐந்திரம் கதி, ஐந்திரம் பயகா, ஆக்னேய மட்டா கபாலம் திருப்பதே, இப்படின்னு நிறைய பதார்த்தங்களை ஹோமத்துல போடுறது உண்டு. அதுலயும் நிறைய பதார்த்தங்கள் என்னென்ன பதார்த்தத்துக்கு என்னென்னதான் போடணும். ஐஸ்வர்யமான காசு வேணும்னு வில்வத்தினால ஹோமம் பண்ணணும்னு சொல்லியிருக்கேன். அப்படின்னு அதே போலயே தாமரை இதுல வெண்டையை சேர்த்து ஹோமம் பண்ணு, அதனால நிறைய ஐஸ்வர்யம் வரும்னு சொல்றது. இப்படி எதை நீங்க பகவானுக்கு கொடுக்கிறீடோ அதுக்கு என்ன பேரு? அவிசுன்னு பேரு. அந்த அவிசு ரூபமாக பகவான் இருக்கார். எல்லாமே பகவான் தான். ஞானி திருஷ்டியில ஹோமம் பண்றதோ, எதனால ஹோமம் பண்றதோ அந்த கரண்டியும் பகவான் தான். எந்த நெருப்புல ஹோமம் பண்றதோ அதுவும் பகவான் தான். எந்த ஸ்வர்கலோகத்துக்காக ஹோமம் பண்ணிட்டு இருக்கானோ அதுவும் பகவான் தான். யாரு பண்ணிட்டு இருக்கானோ அதுவும் பகவான் தான். இப்படி நினைக்கிறது அது ஞானியுடைய திருஷ்டி. ஆனா பகவானுக்காக பகவானுடைய சொரூபம் உள்ள உலகத்துல அவரால் படைக்கப்படாதும் அவர் இல்லாதான பொருள் ஒன்றும் இல்லைன்னு போடனாம அவரை சொல்லிவிட்டேன். பசுமனா வசுகு எல்லாமாக வருக்க. அப்ப அவருக்கு என்ன பண்ணணும்? அதே தான் அவரை தான் கொடுக்க முடியும். ஆகையால் சகலமும் அவருடைய ஸ்வரூபம். ஆகையால் பிரம்மார்ப்பணம் பிரம்ம அவி இது பகவத் வசனாத் அவிஹி. இப்படி பகவானுடைய நாமக்கள் இந்த ஸ்லோகமாச்சு. மனோஜமஸ்தேர்த்தகரோ வசுரேதா வசுப்ரதா வசுப்ரதோ வாசுதேவ வசுர்வசுமனா ஹரி.